சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கண்ணதாசன் தன்னை எவ்வளவோ விமர்சனம் செய்திருந்தாலும் தான் முதல்வராக இருந்தபோது அவரை அரசவை கவிஞராக மாற்றி அழகு பார்த்தவர் எம்ஜிஆர். இந்த விஷயத்தை முதலில் கவிஞர் வாலியிடம் தான் சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆர். இது குறித்து வாலி பேசிய வீடியோ பதிவு ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து பேசிய வாலி, எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் பெரும் புயல் வந்து பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. அப்போது புயல் நிவாரண நிதியாக நாடகம் நடத்தி சிவாஜி உள்ளிட்ட பலரும் 5 மாவட்டங்களில் நாடகங்கள் நடத்தினர். இந்த நாடகங்கள் அனைத்தும் எம்ஜிஆர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒரு நாடகம் திருநெல்வேலியில் நடைபெற்றது. இதற்கு எம்ஜிஆர் சென்றிருந்தார். செல்வதற்கு முன்பாக, நீங்கள் என்னுடன் விமானத்தில் வந்ததே இல்லை, அதனால் நீங்களும் என்னுடன் வாருங்கள் என்று அழைத்தார். அவரும் நானும் விமானத்தில் சென்று விழா நடைபெறுவதற்கு முன்பாக எம்ஜிஆர் BA ஒருவரின் இல்ல திருமணத்திற்கு சென்றுவிட்டு நாடகம் நடைபெறும் இடத்திற்கு காரில் சென்றோம். அப்போது எம்ஜிஆர், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை கேட்டுட்டு உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் சொல்லுங்கள் என்று சொன்னேன். நான் சொல்கிறேன், பிடிக்கவில்லை என்றால் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்ல, அட என்னென்ன இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க என்று கேட்டேன். அப்போது அவர், கண்ணதாசனை அரசவை கவிஞராக நியமிக்க இருக்கிறேன் என்று சொன்னவுடன் கையை கொடுங்கள், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இதைவிட சந்தோஷமானது வேறு எதுவுமே கிடையாது என்று சொன்னேன். அதற்கு அவர், நீங்கள் இப்படி பெருந்தன்மையாக இருப்பீர்கள் என்று நினைக்கவில்லை என்று சொன்னார். பெருந்தன்மை என்று ஒன்றும் இல்லை, கண்ணதாசன் எனக்கு 6 வருடம் சீனியர். இன்னும் ஒன்று சொல்கிறேன், அவரது ஆயுள் வரையில் அவரே அரசவை கவிஞர் என்று ஒரு திருத்தத்துடன் நியமனம் செய்யுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு, இதில் என்ன ஒரு அற்புதம் நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் என்றால், கண்ணதாசன் கவியரசர் என்று பெயர், கவியரசை இப்போது அரசு கவியாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னது எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்று வாலி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எம்ஜிஆர் நடிப்பில் உங்களுக்கு பிடித்தமான படம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.